ஆசிரியர் தேர்வு வரையும் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க, டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா வரக்கூடிய தேர்வுல நீங்க தான் வெற்றியாளர். கிட்டத்தட்ட 2800க்கும் மேற்பட்ட இடங்கள் இருக்கு. இதுல உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான். அதே மாதிரி வரக்கூடிய தேர்வுல போட்டியாளர்கள் அதிகமாக இருப்பாங்க. வினாத்தாள் அமைப்பு கடினமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீங்க இப்ப இருந்தே சிலபஸை பேஸ் பண்ணி நீங்க என்ன பாடமோ அதுக்கான பாடத்திட்டத்தின் கீழ் நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கணும். ரெண்டாவது, நீங்க படிச்ச அழகின் யூனிட் கீழே தலைப்பின் கீழே நீங்க ஒரு டெஸ்ட் ப்ராக்டிஸ் கன்சிஸ்டன்சியா டிசிப்ளினா ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால மட்டும்தான் முதன்மை தாளில் 150க்கு சிறந்த மதிப்பெண்கள் எடுத்து அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவீங்க. அடுத்து நியமன ஆணை வாங்கி ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் முதுகலை ஆசிரியர் பணியில் அமர்வீங்க. ஸோ நம்ம அகாடமி சார்பா வரக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாமுக்கு 14 பாடத்துக்குமே கரண்ட் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் அண்ட் டெஸ்ட் பேஜுமே கான்டாக்ட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ண லைக் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்குது. அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜிடிஆர்பி ஜியாகிரபி முதுகலை ஆசிரியர் தேர்வுக்கு நம்ம அகாடமி சார்பாக புவியியல் பாடத்துக்கு தமிழ் வழியில் பார்த்தோம்னா பயிற்சி இருக்கு. எஸ்எம் அலி பயிற்சி. இந்த எஸ்எம் அலி பயிற்சியை பொறுத்த மட்டும் ஆசிரியர் தேர்வரையும் நடத்தக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வான புவியியல் பாடத்துக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி இருக்க போகுது. ஸோ ஒரு போட்டி தேர்வில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிலபஸ் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த புவியியல் பாடத்தை பொறுத்த மட்டும் ஒரு 10 அலகு இருக்கு. ஒவ்வொரு அழகுக்குள்ளேயுமே பார்த்தோம் அப்படின்னா 2-3 சப் டாபிக் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அழகை பொறுத்த மட்டும் இந்த புவியியல் பாடத்தில் என்ன இருக்கு அப்படின்னா முதல் அழகு இயற்பியல் புவியியல். இதுக்கு கீழே பார்த்தோம்னா 3 அழகு கவர் ஆகுது. அது என்னென்ன அழகுனா ஃபர்ஸ்ட் டாபிக் புவி புறவியல். இது நம்ம புவி தோற்றம், நம்ம பூமி எப்படி வந்துச்சு அதை பற்றி படிக்க போகிறோம். ரெண்டாவது அழகு என்ன, ரெண்டாவது டாபிக் என்ன, தலைப்பு என்ன அப்படின்னா கால நிலையியல். இதை பற்றி பார்க்க போகிறோம். மூணாவது டாபிக் கடலியல். இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போ முதல் அழகை பொறுத்த மட்டும் 3 டாபிக் இருக்கு. இந்த 3 டாபிக்குமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா பேசிக்கான ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே இதில் இன்டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து ரெண்டாவது அழகு என்ன இருக்கு அப்படின்னா மனித புவியியல். இந்த மனித புவியியலை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட 9 டாபிக் கவர் ஆகுது. இந்த 9 டாபிக்குமே மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா டே டு டே லைஃப்ல நம்ம டெய்லியுமே இதில் தான் நம்ம வசிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் டாபிக்கை பொறுத்த மட்டும் என்ன இருக்கு அப்படின்னா மக்கள் தொகை புவியியல். இது மஸ்ட். ரெண்டாவது குடியேற்ற புவியியல். ஒரு காலகட்டத்தில் ஒரு கிராமம் இருக்கு அப்படின்னா படித்தவங்க மட்டும் வெளியூருக்கு போனாங்க, வேலை பார்த்தாங்க, சம்பாதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் படித்தவங்க படிக்காதவங்க ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தோம் அப்படின்னா நிறையா சிட்டிக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அங்கே போயிட்டு செட்டில் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டாவது டாபிக் பொறுத்த மட்டும் குடியேற்ற புவியியல். அடுத்து மூணாவது டாபிக் என்ன அப்படின்னா வேளாண் புவியியல். இப்போ உள்ள சிச்சுவேஷனில் வேளாண் புவியியல் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். நிறைய பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்போ இப்படி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் வேளாண்மையை யார் பார்க்காங்களோ பார்த்தீங்கன்னா அவங்க தான் இந்த பூமியை காப்பாற்ற முடியும். அடுத்து நாலாவது அழகை பொறுத்த மட்டும் நகர்ப்புற புவியியல். இது சிட்டி சைடு நகர்ப்புறம் எப்படி இருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து ஐந்தாவது அழகை பொறுத்த மட்டும் போக்குவரத்து புவியியல். ஒரு காலத்தில் நம்மக்கிட்ட சைக்கிள் இருந்திருக்கும், இல்லாமல் இருக்கும், ஆனால் நடந்து தான் ஒரு இடத்துக்கு போவோம். பட் இப்போ உள்ள சிச்சுவேஷனில் எல்லாருக்கிட்டையுமே ஏதோ ஒரு மோட்டர் வெஹிக்கிள் இருக்குது. அதன் மூலமாக ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஈஸியாக ட்ராவல் பண்ணுறோம், மூவ் ஆன் பண்ணுறோம். அடுத்து கல்ச்சர் ஜியோகிராபி. ஸோ கலாச்சார புவியியல். நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இந்த கல்ச்சர் ஜியோகிராபி எப்படி இருக்குது அதை பற்றி பார்க்கணும். அடுத்து சோசியல் ஜியோகிராபி, சமூக புவியியல், இதை பற்றி பார்க்கணும். அடுத்து எக்கனாமிக் ஜியோகிராபி, பொருளாதார புவியியல். அடுத்து பொலிட்டிக்கல் ஜியோகிராபி, அரசியல் புவியியல். இந்த அரசியல் புவியியலை பொறுத்த மட்டும் வேற ஒன்றுமே கிடையாது. சார்க் அமைப்புனா என்ன, ஏசியன் அமைப்புனா என்ன, ஐரோப்பியன் யூனியன்னா என்ன, இதை பற்றி இன்டெப்தா பார்க்குற மாதிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த 9 டாபிக் சம்மந்தப்பட்ட எல்லா அப்டேட்டுமே நீங்கள் நம்ம அகாடமி எஸ்எம் பயிற்சியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு மெட்டீரியல், PDF ஃபார்மேட், சாஃப்ட் காப்பி அண்ட் டெஸ்ட் பேஜ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து மூணாவது அழகு என்ன இருக்கு அப்படின்னா ஜியோகிராபியல் தாட், அதாவது புவியியல் சிந்தனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நாலாவது அழகு என்ன அப்படின்னா
வட்டார வளர்ச்சி மற்றும் திட்டமிடல். இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து ஒரு கிராமம் வந்து அப்டேட் ஆகணும், வளர்ச்சி பெறணும் அப்படின்னு நோக்கத்தோட நிறைய திட்டத்தை நம்ம தமிழ்நாடு அரசு, இந்திய அரசு வந்து கொண்டு வராங்க. அப்போ அதை பற்றி வந்து 4வது அலகுல பார்க்கணும். அடுத்து 5வது அலகு என்ன இருக்கு அப்படின்னா வளங்களின் புவியியல் வளங்கள் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அடுத்து 6வது அலகு என்ன அப்படின்னா சுற்றுச்சூழல் புவியியல். இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுற்றுச்சூழல் வந்து இப்போ யாரால மாசு அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அடுத்து 7வது அலகு 8வது அலகு. 7வது அலகு பொறுத்த மட்டும் நம்ம இந்தியா புவியியல் பற்றி பார்க்க போகிறோம். 8வது அலகு பொறுத்த மட்டும் நம்ம தமிழ்நாட்டு புவியியல் பற்றி பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அடுத்து 9வது அலகு பொறுத்த மட்டும் வரைபடவியல். இது வந்து இப்போ உள்ள சிச்சுவேஷனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அடுத்து 10வது அலகு பொறுத்த மட்டும் புவியியலில் வந்து என்னென்ன நுணுக்க முறைகள் இருக்குது அதை பற்றி வந்து பார்க்க போகிறோம். அப்போ நீங்கள் எம்எஸ்சி ஜியாகிரபி ப்ளஸ் பிஎட் முடிச்சிட்டீங்க, வரக்கூடிய பிஜி டெரிபி ஜியாகிரபி படத்துக்கு போட்டி போட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது சிலபஸ் வந்து பார்க்கணும். சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் வந்து ஆல்ரெடி டிஆர்பி வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்முடைய அகாடமிக் டெலிகிராம் குரூப்பில் அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். 2வது முந்தைய வருட வினாத்தாள் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் இருக்கும், இல்லைனா நம்ம அகாடமிக் டெலிகிராம் குரூப்பில் இருக்குது. அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே. 4வது வந்து நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணல, ஆனால் 6 to 12 வரைக்கும் ஜியாகிரபி லெசன்ஸ் என்ன இருக்குது அதை வந்து நீங்கள் நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சிலபஸில் உள்ள அடிப்படை எங்கே இருக்குது அப்படின்னா பள்ளி பாட புத்தகங்கள். நான் ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது. நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன லெசன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த போட்டி தேர்வுக்கு நீங்கள் படிக்கும்போது ஒரு லெசனில் என்னென்ன தகவல் இருக்குது அதை இன்டெப்த்தாக பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும். இது வந்து 3வது. 4வது மேபி நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். நாங்கள் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம், அந்த டெஸ்ட்டை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்து 5வது மிக மிக முக்கியமானது சிலபஸை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது யூஜி படிக்கணும், 2வது பிஜி படிக்கணும், 3வது ரெஃபரன்ஸ் புக் வந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ இதில் வந்து புவியியல் சிந்தனை இருக்குது அப்படின்னா அந்த புவியியல் சிந்தனை பற்றி ஸ்கூல் புக்கில் ஒரு டேட்டா இருக்கும், யூஜி பிஜி ரெஃபரன்ஸில் வந்து ஒரு டேட்டா இருக்கும். அப்போது இந்த 4யுமே நீங்கள் மேட்ச் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் ஏதாவது ஒரு டேட்டாவை மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்து படிப்பீங்க. ஸோ நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இப்படி தான் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. அடுத்து 6வதாக வந்து மிக மிக முக்கியமானது உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியது என்ன அப்படின்னா டெஸ்ட் பேஜ். நிறைய பேர் எனக்கு வந்து டைமே இல்லை, ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், நான் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு வந்து டெஸ்ட் போட்டு பார்க்க டைம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ரீசன் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்க்கல அப்படின்னா உங்களால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியாது. இதுதான் வந்து ரியாலிட்டி. ஏன்னா போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் யார் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ஒரு தலைப்புல இருந்து எப்படி வினாக்கள் கேட்பாங்க, அந்த 3 ஹவர்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பக்குவம் இருக்கும். ஆனால் டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணாமல் டைரெக்டாக வந்து நீங்கள் எக்ஸாமை மட்டும்தான் நான் வந்து அட்டெம்ப்ட் கொடுப்பேன் அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா ஓஎம்ஆரில் மிஸ்டேக் பண்ணுவீங்க. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு தெரியாது, தெரிஞ்ச கொஸ்டினை கூட நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. இந்த மாதிரி பல்வேறு தவறு வந்து நீங்கள் செய்யக்கூடிய பாசிபிள் இருக்கும். ஆனால் நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படித்த தலைப்பில் இருந்து எப்படி வினாக்கள் கேட்பாங்க, ஒரு வினாவை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், 3 ஹவர்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதே மாதிரி அந்த 3 ஹவர்ஸில் 150 வினாக்களில் 110 வினாக்கள் மேஜர் இருக்குது, 30 வினாக்கள் சைக்காலஜி இருக்குது, 10 வினாக்கள் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, இது போக ஒரு 30 வினாக்கள் தகுதி தேர்வு வினாக்கள் இருக்குது. அப்போ இந்த 180 வினாக்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு பக்குவம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் கிடைக்கும். அதே மாதிரி போட்டித் தேர்வை பொறுத்த மட்டும் அப்ளை பண்ணுறவங்க படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் யார் அப்ளை பண்ணிட்டு படிக்காங்களோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பாஸ் பண்ணுறாங்க, போஸ்டிங் வந்து வாங்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படிங்க, 2வது டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 3வது தெரிஞ்சதை கூட நமக்கு இது தெரியும் அப்படின்னு ஒரு ஹெட்வைட்டோட அசால்ட்டாக இல்லாமல் படித்தது திரும்ப படிங்க, ஈஸியாக வந்து உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ நம்ம அகாடமி சார்பாக வரக்கூடிய பிஜி டெரிபி ஜியாகிரபி பாடத்துக்கு எஸ்எம் அலிபயிற்சி இருக்குது. இந்த எஸ்எம் அலிபயிற்சியை பொறுத்த மட்டும் நடப்பு புவியியல் பாடத்திட்டத்தின் கீழ்
புதிய பாடத்திட்டத்தின் கீழ் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே உங்களால் படிக்க முடியும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். எக்ஸாம் எப்போ வந்தாலுமே உங்களால் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் அரசு முதுகலை ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஸோ நம்ம அகாடமி சார்பாக இப்போ அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை எம்எஸ்சி ஜியோகிராஃபி ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.